இன்று நாங்கள் எங்களது 4வது நாள், அதாவது யோகா பயிற்சியில் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ யோகானா என்னன்னு சின்ன ஒரு அவதானமாச்சும் எங்களுக்கு இருக்கும் இல்லையா? இப்போ நாங்கள் இதை நாங்கள் அடுத்த 21 டேஸுக்கு நாங்கள் பார்த்துக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு 4வது நாளில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, யோகா மூலமாக எங்களது கல்லீரலை எப்படி நாங்கள் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுண்டு. இப்போ சில பயிற்சிகள் மேற்கொள்வது மூலமாக எங்களது கல்லீரலை நாங்கள் ஆரோக்கியமாக எங்களுக்கு வைத்துக்கொள்ள முடியும். இது யோகான்னு நான் சொன்னதால், நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரியே யோகாங்கிறது எந்த வயது எல்லைக்குள்ளேயும் அதாவது கொண்டு வரக்கூடாது. எந்த வயதினருமே இந்த பயிற்சியை செஞ்சு கொள்ள முடியும். அதாவது ஏஜ் லிமிட்டேஷன் இல்லை அந்த யோகா பயிற்சிக்கு. நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறத பொறுத்து, உங்களோட ஆக்டிவ்னஸை பொறுத்து நீங்கள் அந்த பயிற்சியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு செஞ்சு கொள்ளலாம். சரி, ஃபஸ்ட்டு பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இது ரொம்ப நல்ல பயிற்சி எங்களோட கல்லீரலுக்கு. இது ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப நல்ல. அது கூடவே இது வயிற்று பகுதிக்கும் ரொம்ப நல்ல பயிற்சி. எக்ஸ்ட்ரா போனஸ் ஒன்று நம்மளுக்கு கிடைக்குது. அது என்னது, கல்லீரலுக்குமே நல்லது, அதோட நம்ம வயிற்று குறைக்கிறனுங்கிற சில நபர்கள் இருக்கிறாங்க. வயிற்றை குறைச்சி கொள்வது எப்படிதான் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள், அவங்களுக்குமே இது நல்ல ஒரு பயிற்சி. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் போஸ்டரில் இருந்து கொள்கிறேன். இப்போ நான் என்னோடய கால்களுக்கு நடுவில் ஒரு கேப் ஒன்று வச்சுக்கொண்டு கால்கள், அதாவது என்னோடய டோஸை நான் பின் பாயிண்ட் பண்ண மாதிரி வச்சுக்கொள்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்னோடய ஷோல்டரை நான் தூக்கி கொள்ள போகிறேன். கால்கள் ஒரு 90 டிகிரிஸில் தான் இருக்குது. ரொம்ப மேலேயும் இல்லை, ரொம்ப கீழ் நோக்கியும் இல்லை, 90 டிகிரிஸில். இப்போ கைகளையும் நான் அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் பார்க்குற எண்ணத்தை என்னோட தொடைகளை பார்த்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னதாக வயிறு எம்டியாக இருக்கணும். ஏன்னா இது வயிற்றுக்கும் போகுது, அதனால வயிறு எம்டியாக இருக்கணும். திருப்பி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். கால்கள், என்னோட டோஸை 90 டிகிரிஸுக்கு நான் வச்சுக்கொள்கிறேன். அதாவது என்னோட ஷோல்டரை தூக்குன மாதிரி வச்சுக்கொண்டு கைகள் ரொம்ப உயர்வாகவும் இல்லை, ரொம்ப தாழவும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு மிடில் லெவலில் இருக்குது. அதாவது இந்த லெவலுக்கு மேலவும் கை போகக்கூடாது, இந்த லெவலுக்கு கீழவும் கை போகக்கூடாது. பாருங்கள், தொடைகளை பார்த்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த பயிற்சி ஒரு நாளைக்கு நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 ஓ 50 மாதிரி கவுண்ட்ஸ் நீங்கள் பிரேக்ஸ் எடுத்து போய்க்கொள்ளலாம். இது ரொம்பவே நல்லது. எதுக்கு? நம்ம கல்லீரலுக்கு. அதாவது ஈச் ஒன் நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு கேப் எடுத்துக்கொள்ளணும். திருப்பி செஞ்சுட்டு ஒரு 10 டைம்ஸ் செஞ்சுட்டு ஒரு கேப் எடுத்துக்கொள்ளணும். அப்போ உங்களோட உடம்பு ரொம்பவே, அதாவது ரொம்ப ஹெவி ஆகாது. ரொம்ப இப்போ ரிகரஸ் எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கு டக்குன்னு டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எப்பெடுத்து செய்கிறதன் மூலமாக இலகுவாக இந்த பயிற்சியை செஞ்சு கொள்ள முடியும். காலையில் இல்லாட்டி மாலையில் தான் அந்த பயிற்சியை மேற்கொள்ளணும். பயிற்சி 2வது பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுவுமே கல்லீரலுக்கு ரொம்ப நல்ல பயிற்சி. இப்போ நான் கைகள் அந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன், முன்னோக்கி வச்சுக்கொள்கிறேன். கால்களுக்கு நடுவில் ஒரு கேப் ஒன்று வச்சுக்கொண்டு சின்னையும் நான் கீழே வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ நான் கைகள் என்ன செய்ய போகிறேன், கைகள் அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ரைட் லெக் எடுத்து 1, ரைட் லெக்கை ரிலீஸ் பண்ணுங்க. திருப்பி ரைட் லெக் எடுத்து மேலே எடுத்து க்ராஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 1, ரைட் லெக்கை ரிலீஸ் பண்ணிக்கொள்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே நான் சொல்லி காட்டுறேன். உங்களோட லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் லெக் எடுத்து 1, மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். லெஃப்ட் லெக்கை ரிலீஸ் பண்ணுறீங்க. லெஃப்ட் லெக் எடுத்து 1, லெஃப்ட் லெக்கை ரிலீஸ் பண்ணிக்கொள்கிறீங்க. இந்த பயிற்சியுமே ஒரு 10 தடவை செஞ்சாலே, டெய்லி ஒரு 10 தடவை செஞ்சாலே உங்களது கல்லீரலை மிக ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள உதவும். கைகளை செஸ்ட்டுக்கு அருகாமையில் வச்சு ஃபஸ்ட்டு அப்பர் பாடியை லிஃப்ட் பண்ணிக்க போகிறேன், அதுக்கப்புறம் லோவர் பாடியை லிஃப்ட் பண்ணிக்கோறேன். இப்போ அப்படியே நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன். இந்த 2 பயிற்சியுமே கல்லீரலுக்கு மிக அருமையான பயிற்சி.
இப்போ அடுத்த பயிற்சி என்னன்னா நௌகாசனா. இது போட் போஸ்ன்னு சொல்லுவோம். இந்த போட் போஸை எப்படி நாங்கள் இலகுவான முறையில் எல்லாருமே செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அதாவது ஒரு வகையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு வேரியேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பயிற்சிக்கு சில பேருக்கு சில வயதானவங்க, அதாவது 40 இல்லைன்னா 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்கிறீங்கன்னா, ஸோ தயவு செய்து உங்களோட ஸ்பைனுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சப்போர்ட்டையோ இல்லைனா நீங்கள் ஒரு சுவத்தோடு நீங்கள் ஒட்டுனாப்பில் அருகாமையிலோ உட்கார்ந்து கொள்ளலாம். இப்போ கால்கள் நான் என்ன செய்ய போகிறேன், 2 காலை இந்த மாதிரி கிட்ட நோக்கி வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ கைகளுக்கு என்ன ஆக போகுது, கைகள் இந்த மாதிரி அதாவது நீசை கீழ்ப்புறமாக ஹக் பண்ண மாதிரி நான் வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ எப்படியே என்ன செய்ய போகிறேன், நான் மெதுவாக என்னுடைய டோஸை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ரொம்பவே லேஸ், இந்த பயிற்சி எல்லாரும் செய்கிறது. இது ஜஸ்ட் அ வேரியேஷன் தான், பிகாஸ் எல்லாரும் பண்ணக்கூடிய மாதிரி இலகுவாக இருக்கணும். அது தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ டோஸை பார்த்த மாதிரி நீங்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். உங்களோட அவதானம் எங்கே இருக்கணும், டோஸில் தான் உங்களோட அவதானம் இருக்கணும். இதை குறைஞ்சது ஒரு 30 தரம் ஒரு நாளைக்கு இந்த பயிற்சியை மேற்கொண்டீங்கனாலே உங்களது கல்லீரலை மிக ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். இப்போ அப்படியே நான் என்னோட டோஸை கீழே கொண்டு வரேன். இப்போ இது நீங்கள் செய்கிறத இது சில பேருக்கு ஆரம்பத்தில் இது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ ஆரம்பத்தில் செய்ய சும்மா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா, இப்படி டோஸம் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி கொள்ளுங்க. Day 1 இந்த மாதிரி தூக்கி கொள்றீங்க. Day 2 போகும்போது இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கொள்ளலாம். Day 3 இன்னும் கொஞ்சம், Day 4 கொஞ்சம், 5, 6 ஓகே, 6, 7. ஸோ யூ ஆல்ரெடி நீங்கள் அங்கே வந்துட்டீங்க. இந்த பயிற்சியை நாங்கள் ஒழுங்காக செய்கிறது நான் எப்படி செய்யணும்னா, இந்த மாதிரி கால்களை ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்ளணும். ஸ்ட்ரெச் பண்ணி எங்களது டோஸை பார்த்த மாதிரி அதாவது அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும். இதிலே நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த 3 பயிற்சியுமே கல்லீரலை எங்களோட கல்லீரல், எங்கள் லிவர் இருக்கு இல்லையா, அதை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவி புரியும். இப்போ எங்களுக்கு தெரியும், எங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது போலவே எங்களது மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிக அத்தியாவசியமானது. இன்றைக்கு நாங்கள் தியான பயிற்சியை மேற்கொண்டு எங்களது மனதை நாங்கள் மிக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு எவ்வாறு உங்களுக்கு எந்த வகையில் வசதியோ அந்த வகையில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட ஸ்பைன், அதாவது முள்ளந்தண்டு பகுதியை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி கொள்கிறீங்க. கைகள் என்ன ஆகும், கைகள் தொடைகளுக்கு மேலே கண்களை வச்சுட்டு இப்போ கண்களை மூடிக்கொள்கிறீங்க. கண்களை லேசாக மெதுவாக மூடிக்கொண்டு அவதானத்தை உங்களுக்குள் செலுத்திக் கொள்ளுங்கள். உடலையும் மனதையும் மிக இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள், மிக தளர்வாக்கிக் கொள்ளுங்கள். நான் கூறப்போகும் ஒவ்வொரு விடயங்களையும் உங்களது மனத்திரை முன் கொண்டு வாருங்கள். நான் மிகவும் கீழ்ப்படிவானவன். எனது கீழ்ப்படிவான இயல்பானது என்னை மிக மேன்மையான நிலைக்கு கொண்டு வருகின்றது. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு செயல்கள் மற்றும் ஒவ்வொரு எண்ணங்களானது கீழ்ப்படிவுடனே நிறைந்திருக்கின்றது. இந்த கீழ்ப்படிவான இயல்பானது அனைவரிடமிருந்தும் சுற்றுச்சூழலிலிருந்தும் மிக நல்ல மதிப்பை எனக்கு பெற்றுத் தருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் கீழ்ப்படிவாக உணர்ந்து கொள்கின்றேன்.
நான் மிகவும் கீழ்ப்படிவானவன். மிக நல்ல கருத்துக்களை என்னுள் உள்வாங்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது நான் எனது கைவிரல்களுக்கு சிறிய அசைவை கொடுத்து கொண்டு கண்கள் இரண்டையும் லேசாக திறந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களை நான் அடுத்த 5வது நாளில் சந்திக்கின்றேன்.